joy to the world எப்படி பாருங்க, சந்தோஷமா ஜாய்ஃபுல்லாக போகணும் இல்லையா, உள்ளத்துலேருந்து போகணும். ஆமென். கிறிஸ்மஸ் நாளில் அப்படியே ஒரு மாதிரி இருக்கக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணும், எல்லா கவலைகளெல்லாம் மறந்துடணும். தேவனோட பிரசனத்தில் கவலையாக இருக்காது. ஆமென். சந்தோஷமாக நான் போடுவோம். Joy to the world. Joy to the world. The Lord is come. The earth receive a King. Where we are, preparing room, and heaven is to sing, and heaven is to sing, and heaven and angels sing. Joy to the earth. Joy to the earth. The Savior is. Let heaven the songs of God. All fields and floods, rocks, hills and plains, repeat the sounding joy, repeat the sounding joy, repeat the sounding joy. He rules the world. He rules the world with truth and grace, and makes the nations true. The glories of His righteousness, and wonders of His love, and wonders of His love, and wonders of His love. ஆமென். உன்னத தேவனுக்கே மகிமை. பூமியில் சமாதானத்தை உண்டாவதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். இயேசு எதற்கு பிறந்தார்னா, பாவிகளை ரட்சிப்பதற்காகவே இயேசு இந்த மனுக்குலத்தில் பிறந்து நமக்காக மரித்து நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டு நமக்காக உயிரோடு எழுந்த தேவன். அவர் வருகிற மனவாளனாக இருக்கிறார். ஆகவே பாவங்களை போக்கின தேவன் இயேசு என்றால் the one who came to save us from all sin. அதுதான் இயேசு என்ற நாமத்திற்கு அர்த்தம். அவை உன்னத தேவனுக்கே மகிமை. உலகில் சமாதானம். ஏன்னா காரிருளான அந்த உலகத்துல இயேசு வந்த நோக்கமே வெளிச்சத்தை கொடுப்பதற்காக, சமாதானத்தை கொடுப்பதற்காக, பாவங்களை போக்குவதற்காக. ஆமென். எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாவதற்காக இயேசு வந்திருக்கிறார். ஆக இந்த பாடலை நாம் உன்னத தேவனுக்கு மகிமை செலுத்தி, ஆண்டவரே உம்முடைய சமாதானத்துக்காக, நான் உலகம் கொடுக்கும் சமாதானம் அல்ல, நாம் தேவன் சொல்ற நான் கொடுக்கும் சமாதானம் என்று. ஹல்லேலூயா. உன்னத தேவனுக்கு என்ன மகிமை பாடுவோம். உன்னத தேவனுக்கே மகிமை, உலகில் சமாதானமே. ஆதிகள் நீங்கிய நாசினியை பதினொலியாய் ஜெனித்தார். ஹல்லேலூயா, 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 துதியாவதே. ஹல்லேலூயா, 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 துதியாவதே. ஹல்லேலூயா, துதியாவதே. ஆண்டவரே ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி என்ற பாடலை போடும். I think we sang this song at the beginning. ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். புதுமை பாதம் திருமருவே வறுமை போல் எடுத்தவன் அறிந்தவன். புதுமை பாதம்
நன்றி கர்த்தாவே. ಎಲ್ಲ ಜನತೆಗೆ ತಂದು ಸಂದೇಶ
வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பாடிக்கலாம், கற்றுக்கலாம் இல்லையா? ஆமென். எல்லாம் இருக்கீங்களா? ஆமாம். சந்தோஷமாக இருக்கீங்களா? இப்படி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க. நல்லா ட்ரெஸ்ஸு பழகுலாம் எல்லாமே நல்லது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளும் அப்படி தான் இருக்கணும். என்ன சொல்கிறீங்க? ஆமென். ஆமென். எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுப்பதற்காக இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். ஹல்லேலூயா. அன்பை பெருகினார். எப்படி பெருகினாரு? கல்வாரி சிலுவையில் இரு கரங்களை நீட்டி தன்னுடைய எல்லா ரத்தத்தையும் சிந்தி அவ்வளவு அன்பை பெருகிய நாடுகளை காக்க வந்து இன்ப பெருகிறையே பராபரமே சரியான ஒரு பார்க்கிறோம். ஆகவே அன்பு கடவுள், அதுதான் உண்மையான அன்பு. அவரோட அன்பு தனியாக இருக்கு. ஆமென். His love will never fade. மனுஷன் சொல்லலாம் ஐ லவ் யூன்னு சொல்லுவாங்க, விட்டுட்டு போயிடும். அதுதான் மனிதனோட அன்பு. கண்டிஷன் போடுவோம், இது பண்ணினா உன்னை நான் நேசிப்பேன். அப்படி கிடையாது ஆண்டவர். His love is unconditional. நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக, ஆமாம், நம்ம என்ன நன்மை செஞ்சோம்? நம்ம எந்த நன்மை செய்யல இல்லையா? கர்த்தர் நமக்காக மறிக்கணும், அவர் நம்ம அன்பு நம்ம என்ன செஞ்சோம்? எதுவுமே செய்யல. ஆனால் கிறிஸ்து பாருங்க, நம் பாவிகளா இருந்த போதிலும் தேவன் நமக்காக மன்னித்தார், அன்பு செலுத்தினார். கல்வாரி சிலுவையில் எல்லா ஜனமும் ரட்சிக்கப்படுவதற்காக. இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களோட கடவுளே கிடையாது. அவர் உலக ரட்சகராக இருக்கிறார். Can you change the battery please? ஓகே. அவருடைய இயேசு கிறிஸ்து வந்த நோக்கமே உலகத்தை நேசிக்கவும், தேவன் ஒரே குமாரனை இந்த உலகத்தில் கொடுத்தார். For God so loved the world, for he gave his only begotten son. Amen. For whoever believes in him shall not perish but have everlasting life. நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவர் இவ்வளவாய் தந்து அருளின தேவன். ஆமென். எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம். எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக கிறிஸ்து பிறந்தாரே. எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக கிறிஸ்து பிறந்தாரே. அன்பை திருப்பி எல்லா உயிரையும் காக்க இயேசு பிறந்தாரே. அன்பை திருப்பி எல்லா உயிரையும் காக்க இயேசு பிறந்தாரே. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக கிறிஸ்து பிறந்தாரே. ஒருவரும் கெட்டுப் போகாதபடிக்கு ஜீவனை தந்தாரே. எல்லோரும் ரட்சணியத்தின் சந்தோஷத்தை அடைய இயேசு பிறந்தாரே. எல்லோரும் ரட்சணியத்தின் சந்தோஷத்தை அடைய இயேசு பிறந்தாரே. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக இயேசு பிறந்தாரே. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக இயேசு பிறந்தாரே. பாவியை மீட்கும் பரமனின் சுதனாய் பெத்லகேமில் பிறந்தாரே. பாவியை மீட்கும் பரமனின் சுதனாய் பெத்லகேமில் பிறந்தாரே. பிரியதி வென்று பரலோகம் பிறந்த பாதைக்கு தீபமானார். சந்தோஷம் உண்டாக இயேசு பிறந்தாரே. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக இயேசு பிறந்தாரே. உன்னையும் துறந்த இம்மானுவேலன் உன்னையும் எண்ணினாரே. உன்னையும் துறந்த இம்மானுவேலன் உன்னையும் எண்ணினாரே. தாமையின் ரூபம்
children கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காந்துங்க. இன்னைக்கு ஒரு அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சிறு பிள்ளைகள், சின்ன பசங்க இதெல்லாம் உங்கள் மடியில் வச்சுருங்க. அவங்கள தேவன் பாலாக நான் இந்த பாலை இந்த புதிய பாடல் ஆண்டவர் இந்த கிறிஸ்துமஸ் நாளில் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த பாலை நாம் பாடணும். தேவன் பாடணும். நான் முதல்ல பாடுறேன், அப்புறம் நீங்க கத்துட்டு என்ன செய்யணும், கத்திப்பாங்க. ஆமென். தேவலோகம் துறந்தவரா, மானிடரின் சாபம் நீங்க மண்ணில் அவர் தரித்தார். மானிடரின் சாபம் நீங்க மண்ணில் அவர் தரித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அற்புத பாலகன் இயேசுவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அற்புத பாலகன் இயேசுவே. பரமசேனை இரவே பாடி பாடி மகிழ்கிறமே. பரமசேனை இரவை போற்றி பாடி பாடி மகிழ்கிறமே. ஆனிரையே துதி சிறக்க ஆதவனாய் ஒளித்தார். ஆனிரையே துதி சிறக்க ஆதவனாய் ஒளித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அற்புத பாலகன் இயேசுவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அற்புத பாலகன் இயேசுவே. ஆயர் மனதில் அதிசயிக்க, பேயன் உள்ளம் நடுநடுங்க. ஆயர் மனதில் அதிசயிக்க, பேயன் உள்ளம் நடுநடுங்க. தாயினால் மேல் அன்புள்ளவர் பயபரனாய் ஒளித்தார். தாயினால் மேல் அன்புள்ளவர் பயபரனாய் ஒளித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அற்புத பாலகன் இயேசுவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அற்புத பாலகன் இயேசுவே. லோகபாவம் சுமப்பதற்கோர் காலம் தீர்க்கும் ஜீவமுற்றே. லோகபாவம் சுமப்பதற்கோர் காலம் தீர்க்கும் ஜீவமுற்றே. வேகம் நிறைவேற்று அதற்கும் ஆதியவர் தரித்தார். வேகம் நிறைவேற்று அதற்கும் ஆதியவர் தரித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அற்புத பாலகன் இயேசுவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அற்புத பாலகன் இயேசுவே. உமகையாய் என்னை விலக்கிடவோ, பாரில் என்னை நடத்திடவோ. பாருகையாய் என்னை விலக்கிடவோ, பாரில் என்னை நடத்திடவோ. ஆரும் இல்லா என்னை தேடி அன்பனை ஆதரித்தீர். யாரும் இல்லா என்னை தேடி அன்பனை ஆதரித்தீர். அல்லேலூயா, அல்லேலூயா, அற்புத பாலகன் இயேசுவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அற்புத பாலகன் இயேசுவே. Amen. Merry Christmas to you all. அத்தனை பேருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். Christmas to you, Pastor Solomon. Amen.
Hallelujah. God is so good. Amen. கர்த்தர் மிக நல்லவர். Such a joyful day that we could all come together in the அனைவரும் presence நாம் of God வந்து தேவனுடைய சமூகத்தில் கொண்டாடுகிற நல்ல நாளா இருக்கிறது. and celebrate the birth of Christ Jesus. கிறிஸ்துவினுடைய பிறப்பை நாம் கொண்டாட இருக்கிறோம். இந்த சேர்ல ஆரோங்க. பைபிள் எடுத்துங்க. Christ was born today. இன்றைக்கு கிறிஸ்து பிறந்தார். Amen. ஆமென். Is Christ born in our heart? நம்முடைய உள்ளத்தில் அவர் பிறந்தாரா? Is Christ born in our home? நம்முடைய இல்லங்களில் அவர் பிறந்தாரா? That's very important, அது right? மிக மிக முக்கியம் அல்லவா? You know, many people miss the true joy of Christmas. நிறைய பேர் கிறிஸ்துமஸ்னுடைய உண்மையான மகிழ்ச்சியை இழக்கிறார்கள். Most people, you know, they think they get at Christmas time they get caught up with carols, கிறிஸ்துமஸ் நேரம்னா அது கேரல் பாடல்கள், Christmas tree, கிறிஸ்துமஸ் ட்ரீ, decorations, நல்ல அழகான அலங்காரம், lights and gifts. வெளிச்சங்களும் வெகுமதிகளும் நாம் கொடுக்கிறோம். These are all okay. இதெல்லாம் சரிதான். But I think they are experiencing what Christmas is all about. ஆனால் கிறிஸ்துமஸ் நமக்கு தந்ததை அவர்கள் அனுபவிக்கிறார்களா? These are all outside of the Christmas. இவைகளெல்லாம் கிறிஸ்துமஸ்னுடைய வெளியில் இருக்கிற விஷயங்கள். But most people miss the real true joy of Christmas. உண்மையான கிறிஸ்துமஸ்னுடைய சந்தோஷத்தை பலர் இழக்கிறார்கள். In the Bible, in the book of Luke chapter 2, லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் verses 10 and 11, 10-11 வசனம். we see the angel announce the source of the joy to the shepherds on that night. அந்த இரவிலே மேய்ப்பர்களுக்கு அந்த சந்தோஷத்தினுடைய காரணத்தை அங்கே தேவதூதர்கள் தெரிவிக்கிறார்கள். Angel said to the shepherds, "Don't be afraid. தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள். For behold, I bring you good news of a great joy." இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். Which shall be for all people. For today in the city of David there has been born for you a savior who is Christ the Lord. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. The great joy of Christmas comes through receiving God's gifts as savior, Jesus Christ the Lord. கிறிஸ்துமஸினுடைய மிகப்பெரிய வெகுமதி என்ன? இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக உள்ளத்திலே ஏற்றுக்கொள்வது. It's always good to be with family. குடும்பத்தோடு இருப்பது மகிழ்ச்சி. With friends enjoy good food. நண்பர்களோடு நல்ல உணவை சாப்பிடுவது மகிழ்ச்சி. Eat nice biryanis and நல்ல food. பிரியாணி சாப்பிடுவது New மகிழ்ச்சி. dress, exchange gift. புது துணிகளை உடுத்திக் கொள்வதும் பிறருக்கு வெகுமதிகளை கொடுப்பதும் பெற்றுக்கொள்வதும் மகிழ்ச்சி. But the true joy of Christmas, ஆனால் மெய்யான கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சி என்ன? it lasts all year long. அது என்றென்றைக்கு முழு வருடமும் இருக்கக்கூடிய சந்தோஷம். And what is that? அது என்ன? It is the abiding joy of knowing for certain that things are right between you and God. உங்களுக்கும் தேவனுக்கும் எல்லாம் சரியா இருக்கிறது, இருவருக்குள்ளும் எந்த பகைமையும் இல்லை என்று அறிகிற அந்த அறிவுதான். And this lasting joy comes only to those who have personally received God's gift of the Savior. இரட்சகரை சொந்த இரட்சகராக ஈவாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான் இந்த நித்தியமான நிலைத்திருக்கிற மகிழ்ச்சி கிடைக்கும். That's the true joy of Christmas. அதுதான் கிறிஸ்துமஸினுடைய உண்மையான மகிழ்ச்சி. Here we see in Luke chapter 2, லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் நாம் the பார்க்கிறோம். angel announced the source of the joy to the shepherds. இங்கே மேய்ப்பர்களுக்கு தேவதூதன் இந்த மகிழ்ச்சியினுடைய காரணத்தை தெரிவிக்கிறார். Why did the angel describe the news about the Savior as great joy? ஏன் இந்த இரட்சகருடைய பிறப்பை குறித்து அவர்கள் அறிவிக்கும் பொழுது மிகுந்த சந்தோஷம் என்று சொல்லுகிறார்கள்? Because it is a good news for the sinners. ஏனென்றால் பாவிகளுக்கு இது மிகப்பெரிய நல்ல செய்தி. Hallelujah. Hallelujah. For he came to save that which was lost. இழந்து போனதை ரட்சிக்கும்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். We are all once lost in this world, right? நாம் அனைவருமே இந்த உலகத்தில் தொலைந்து போனவர்களாய் We did not love the Lord. ஆண்டவரை நாம் நேசிக்கவில்லை. We did not seek him. அவரை நாம் தேடி அலையவில்லை. We did not know who Jesus was. யார் இயேசு என்றே நமக்கு தெரியாது. But he came from heaven to earth அவர்தான் பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்து நமக்கு to காண்பித்தார். show the way. வழியை காண்பித்தார். Amen. ஆமென். And he left the 99 and he went in search of one lost sheep. 99 ஆடுகளை விட்டுவிட்டு காணாமல் போன ஆட்டின் பின்னே இயேசு அலைந்தார். That one lost sheep is you and me. அந்த தொலைந்து போன ஆடுதான் நீங்களும் நானும். That's why it is good news for the sinners. ஆகவே தான் பாவிகளுக்கு இது நல்ல செய்தி என்று சொல்லுகிறோம். We were all sinners, right? நாம் அத்தனை பேருமே பாவிகள் தான். He did not die for the righteous, but he died for the sinners. அவர் நீதிமானுக்காக மரிக்காமல் பாவிகளுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். That's a good news. அது நல்ல செய்தி. Jesus Christ was born for sinners, to save இயேசு sinners. கிறிஸ்து பாவிகளுக்காக மரித்து பாவிகளை ரட்சிக்கும்படி அவர் பிறந்தார். Christmas, Christ and Mass.
கிறிஸ்துமஸ் என்றால் கிறிஸ்துவும் கூட்டமும். Christ means anointed one. கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். Mass means people. மாஸ் என்று சொன்னால் மக்கள். Christ came to anoint his people. தன்னுடைய ஜனங்களை அபிஷேகம் பண்ணும்படி வந்தவர் இயேசு That's கிறிஸ்து. the true meaning of Christmas. அதுதான் கிறிஸ்துமஸினுடைய உண்மையான பொருள். Jesus means the one who came to save us from all sin. இயேசு என்றால் என்ன? நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை நீக்கி நம்மை ரட்சிக்கிறவர் என்று பொருள். I lived like what his name was. அவருடைய பெயர் சொன்னது போலவே அவர் வாழ்ந்தும் முடித்தார். The sudden appearance of the angels must have frightened the shepherd. திடீரென்று தேவதூதன் தோன்றின பொழுது மேய்ப்பர்கள் பயந்து போனார்கள். Because they have been sitting in the dark night. ஏனென்றால் இருள் சூழ்ந்த இரவில் அவர்கள் அமர்ந்து கொண்டிருந்தார்கள். And suddenly this angel appeared and they were so scared of. திடீரென்று தேவதூதன் தோன்றின பொழுது அவர்கள் பயந்து விட்டார்கள். You see, sitting in the darkness pictures the lost human race. இருளில் அமர்ந்திருக்கிற மேய்ப்பர்கள் இழந்து போன மனுக்குலத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. You see, all sins in this world happens in the dark places, right? எல்லா பாவங்களும் பெரும்பாலும் இருளில் தான் நடக்கும். Drugs and alcohol happens in darkness. குடியும் போதைப் பொருட்களும் இருளிலே கடத்தப்படும். Prostitution happens in dark places, shady joints. விபச்சாரமும் புதர்களிலும் இருளான இடங்களில் தான் நடக்கும். Sitting in darkness, it pictures the lost human race. இருளிலே அமர்ந்திருப்பது என்பது இழந்து போன மனுக்குலத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. This human race is lost in sin. மனுக்குலமே பாவத்தில் தொலைந்து போயிருந்தது. And the human race is lost in the shadow of death. மரண இருளின் பள்ளத்தாக்கில் மனுக்குலமே அழிந்து போயிருந்தது. Luke chapter 1 verse 19. லூக்கா 1 அதிகாரம் 19 வசனம். You see, when the glory of God suddenly breaks in, தேவனுடைய மகிமை திடீரென்று வெளிப்பட்ட பொழுது people who live in the darkness of sin, the only response is great fear. பாவத்தில் வாழ்ந்திருந்த மக்களுக்கு அவர்களுடைய பதில் என்ன? பெரும் பயம். Imagine you are sleeping in your bedroom. திடீர்னு நீங்க நைட்ல உங்க பெட்ரூம்ல தூங்கிட்டு இருக்கீங்க. Suddenly an angel appears with a white dress. திடீர்னு வெள்ளை dress போட்டு ஒரு ஏஞ்சல், ஒரு தேவதூதன் வந்து நிக்கிறார். What will you say? என்ன சொல்வீங்க? Ghost. பேயின் கத்துவீங்க. The disciples, when they saw Jesus walking on the water, they say he's a ghost. சீஷர்களே இயேசு கிறிஸ்து தண்ணீர் மீது நடந்த பொழுது ஐயோ ஆவி என்று கத்தினார்கள். We fear, right? நம்ம பயப்படுவோம். And the glory of God suddenly appears. தேவனுடைய மகிமை திடீரென்று We will have வெளிப்படும் fear. நாம் பயந்து Even நடுங்குவோம். godly people fear. கடவுளுக்கு பயப்படுகிறவர்களும் பயப்படுவார்கள். When they encounter God, godly people also fear. தேவனை சந்திக்கும் பொழுது தேவ மக்களும் பயப்படுவார்கள். You see, for the life of Moses, மோசேயினுடைய in வாழ்க்கையில் Mount Sinai, சீனாய் மலையிலே when God appeared to him, the whole mountain shook. தேவன் தோன்றின பொழுது மலையே அதிர்ந்தது. There was lightning, அங்கே மின்னல் உண்டானது. and there was thunder. அங்கே இடி முழக்கம். There was thick cloud. அங்கே இருளான கருமை And there was a trumpet sound, a loud trumpet அங்கே sound. இக்காலம் மிகுந்த உரத்த சத்தமாய் கேட்டது. People are so scared of, மக்கள் பயந்து and நடுநடுங்கி they போனார்கள். did not even come near that mountain. அந்த மலையின் அருகில் கூட வருவதற்கு அவர்கள் துணியவில்லை. Isaiah prophet, he saw through a vision. ஏசாயா ஒரு தரிசனத்திலே அவன் He காண்கிறான். saw God through a vision. அவன் தேவனை ஒரு தரிசனத்திலே In பார்க்கிறான். Isaiah chapter 6 verse 5, ஏசாயா 6 அதிகாரம் 5 வசனத்தில் suddenly he realized that he was a sinner. திடீரென்று அவன் பாவி என்பதை அவன் உணர்கிறான். Till then he was cursing people. அதுவரைக்கும் மக்களை சபித்துக் கொண்டிருந்தான். Woe to that man. அந்த மனுஷனுக்கு ஐயோ. Woe to that woman who was a இந்த prostitute. விபச்சாரம் பண்ணுகிற அந்த ஸ்திரீக்கு ஐயோ. Woe to everyone. எல்லாருக்கும் ஐயோ, உனக்கு ஐயோ, அவனுக்கு ஐயோ. So when the angel appeared before him, தேவதூதன் அவனுக்கு முன்பாக தோன்றின he பொழுது was so scared. அவன் பயந்து நடுங்கி போனான். Then he said, I am a sinner. ஐயோ நான் பாவி என்று சொன்னான். Lord, cleanse my lips. ஆண்டவரே என் அசுத்த உதடுகளை நீ He said, I சுத்தமாக்கு. am a man of unclean நான் lips. அசுத்த உதடுள்ள ஒரு மனுஷன் என்று Take சொன்னான். that coal and cleanse my ஆண்டவரே lips. அந்த எரிதழலை எடுத்து என்னை சுத்தமாக்கு. It is always a fearful thing for a sinner to see the manifestation of God and His glory. தேவனும் தேவனுடைய மகிமையும் காணும் பொழுது ஒரு பாவிக்கு அது ஒரு பெரிய நடுக்கத்தை பிறப்பிக்கும். Even in the churches, only few people know anything of the fear of God's impending judgment on sinners. தேவனுடைய ஆலயத்திலும் கூட சிலருக்கு தான் தெரியும் கர்த்தர் பாவத்தின் மீது கொண்டிருக்கிற நியாயத்தீர்ப்பினுடைய உக்கிரத்தை சிலர் தான் அறிவார். Sometimes we think God will only judge the worst of the worst. சில நேரத்துல நம்ம நினைக்கிறோம் ரொம்ப மோசமானவங்களை தான் தேவன் நியாயம் தீர்ப்பார். But the Bible teaches that about God's, the terrible wrath against sin and the danger, that happens. வேதம் மிக தெளிவாக பாவத்திற்கு விரோதமாக இருக்கிற கர்த்தருடைய கடும் கோபத்தையும் அதனால் வரப்போகிற ஆபத்தையும் வேதம் மிக தெளிவாக எடுத்துரைக்கிறது. That's why most people don't really appreciate the good news of the coming of Christ. ஆகவே தான் கிறிஸ்துவினுடைய பிறப்பை அது நல்ல செய்தியாக இருந்தாலும் அதை எல்லாரும் ஏற்றுக்கொள்வதில்லை. I want you to read Hebrews book of Hebrews. எபிரேயர் புத்தகத்தை பாருங்கள். Chapter 9 9ஆம் அதிகாரம் verse 27. 27ஆம் வசனம். அன்றியும் ஒரே தரம்
வந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவமில்லாமல் தரிசனம் ஆவார். Amen. If you have not received Jesus as your personal Savior, இயேசு கிறிஸ்துவை இன்னும் நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவராய் இருந்தால், whether you realize it or not, உங்களுக்கு அது விளங்கினாலும் விளங்காமல் போனாலும், you are in the eternal great danger. நீங்கள் நித்திய ஆபத்தில் இருக்கிறீர்கள். Because we read that in Hebrews chapter 9 verse 27. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் அதை நாம் வாசித்தோம். After death it is too late to regret. மரித்த பின்னால் மனம் திரும்புவதற்கு அது காலம் இல்லை. After death it is too late to repent. மனம் திரும்புவதற்கு மரித்த பின்னால் அது மிகுந்த தாமதமாகிவிடும். No amount of good works or the good intention on your part will help in the day of judgment. நல்ல நோக்கங்களும் நல்ல செயல்களும் நியாயத்தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு உதவாது. We see many people they worship different gods. நிறைய பேர் நிறைய தெய்வங்களை தங்களுக்கு இஷ்ட தெய்வங்களை வணங்குவார்கள். And that's their faith. அது அவர்களுடைய நம்பிக்கை. And they will go up to mountains, they put mala. அவர்கள் மாலை அணிந்து கொள்வார்கள், மலைகளின் மீது ஏறுவார்கள். But after coming back home after fasting 40 days, they are back to the same normal life. 40 நாள் விரதம் இருந்த பின்னால் தாங்கள் இயல்பு வாழ்க்கையை தொடருவார்கள். Life has not changed. வாழ்க்கை எதுவும் மாறி இருக்காது. By Jesus, he was born to die for us. இயேசு கிறிஸ்து நமக்காக மரிக்கும்படி இந்த உலகத்திலே He பிறந்தார். has come to give his life for our life. நம்முடைய ஜீவனுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்படி அவர் வந்தார். So how much ever amount of good works or good intention on your part will not help in the day of judgment. எவ்வளவு அதிகமான நல்ல நோக்கங்களும் நல்ல செயல்களும் கொண்ட மனிதராக நீங்கள் இருந்தாலும் நியாயத்தீர்ப்பு நாளிலே அது ஒன்றுக்கும் உதவாது. Like this shepherd sitting in the darkness, இந்த மேய்ப்பர்கள் இருளில் அமர்ந்து கொண்டிருந்ததை போல, they suddenly saw the blinding light. திடீரென்று கண்ணே குருடாகி போகிற அளவுக்கு ஒரு பெரும் வெளிச்சத்தை கண்டார்கள். They must have terrified at the thought of God's holy presence. தேவனுடைய பரிசுத்த பிரசன்னத்தை கண்டு பயந்து நடுங்கி So இருப்பார்கள். that's why the good news of the Savior ஆகவேதான் இரட்சகரை குறித்த நற்செய்தி is that he has come to deliver us. அவர் நம்மை விடுவிக்கும்படி அவர் வந்தார். And all who receive him, அவரை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் எல்லோரும், is truly the good news. அது அவர்களுக்கு நற்செய்தி தான். It's truly the good news of great joy. அது Hallelujah. மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பெரிய நற்செய்தி. In the book of Luke it states that Jesus was born in the city of David. லூக்காவிலே எழுதப்பட்டிருக்கிறது தாவீதின் ஊரிலே இயேசு கிறிஸ்து பிறந்தார். In the book of Micah chapter 5 verse 2, மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் the prophet he prophesied 700 years before that Bethlehem would be the place of Messiah's birth. 700 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே தீர்க்கன் முன்னுரைத்தான், பெத்லகேம் என்னும் ஊரிலே மேசியா பிறப்பார் என்று. Zechariah the prophet he prophecy shows how the birth of John the Baptist fulfilled many of Isaiah's prophecies. ஜகரியா தீர்க்கதரிசி மிக தெளிவாக உரைத்தான். ஏசாயா உரைத்த தீர்க்க தரிசனத்தின்படி யோவான் ஸ்நானனுடைய வாழ்க்கை பிறப்பு இருக்கிறது என்பதை அவர் உணர்த்தினார். And it would be followed by the coming of Jesus Christ the Messiah. அதற்கு பின்பதாக மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்பதையும் அவர் மிக தெளிவாக தீர்க்க தரிசனம் உரைத்தார். Jesus' lineage goes back through David. கர்த்தருடைய சந்ததி என்பது தாவீதின் காலத்திலிருந்து துவங்குகிறது. Fulfilling every promises and the promises to David 1000 years before. 1000 ஆண்டுகளுக்கு முன்னதாக தாவீதுக்கும் தாவீதுக்கு அருளின வாக்குத்தத்தங்களையும் கர்த்தர் நிறைவேற்றுகிறதை நாம் So the பார்க்கிறோம். news about the Savior brings great joy. இரட்சகரை குறித்த செய்தி மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொண்டு And it வருகிறது. is a good news and it's true news. அது மிகவும் சந்தோஷமான செய்தி, அது உண்மையான செய்தி. He was anointed to preach the gospel. நற்செய்தி அறிவிக்கும்படி அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார். Anointed to preach the gospel as chief priest. அவர் பிரதான ஆசாரியரை போல நற்செய்தி அவர் அறிவித்துக் To கொண்டிருந்தார். offer sacrifices for sin. பாவங்களுக்காக பலியாகும்படி இயேசு கிறிஸ்து பிறந்தார். He alone is able to remove and reconcile sinful people to God. எல்லா பாவிகளையும் பாவம் செய்கிறவர்களையும் தேவனோடு கூட ஒப்புரவாக்கக்கூடிய வல்லமை அவர் ஒருவருக்கே உண்டு. And through his life, through his death, through his resurrection, அவருடைய வாழ்வு, அவருடைய மரணம், அவருடைய he உயிர்த்தெழுதலினால் alone has power to bring people to a reconciliation. தேவனோடு கூட ஒப்புரவாக்கும் வல்லமை அவர் ஒருவருக்கே உண்டு. The Savior was born in Bethlehem is God in human flesh. இரட்சகராக பெத்லகேமிலே பிறந்தவர் சரீரத்திலே வந்த இறைவன். If Jesus was only a man, இயேசு கிறிஸ்து மட்டும் வெறும் மனிதராக இருப்பாரானால் he could not have saved us. அவரால் நம்மை ரட்சிக்க முடியாது. Because his death would not have any merit beyond ஏனென்றால் itself. அவருடைய மரணம் எல்லோருடைய மரணத்தை போல்தான். அதில் ஒன்றும்
பேசிக் கொள்வதற்கு ஒன்றுமில்லை. If Jesus Christ was just an angel, இயேசு கிறிஸ்து வெறும் ஒரு தேவதூதராக இருப்பாரானால் he could not have borne all the human sins. தேவதூதன் மனிதனுடைய பாவங்களை சுமக்க இயலாது. But he was Christ the Lord. அவர் கிறிஸ்துவாகிய தேவன் கர்த்தர் அவர். Jesus alone can save us from all sins. அவர் ஒருவரே நம் பாவங்களிலிருந்து நம்மை மீட்டு ரட்சிக்க வல்லமை உடையவர். Because he is unique in all the world. அவர் இந்த உலகத்திலேயே தனித்தன்மை வாய்ந்தவர். He said, I am the way, the truth and the life. அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். Hallelujah. Hallelujah. He was conceived miraculously in his mother's Mary's womb. அவருடைய தாயாகிய மரியாளுடைய கர்ப்பத்திலே அவர் அற்புத விதமாக அவர் உற்பத்தியானார். And went to the stages of development. அவருடைய சிசு கருவிலே வளர்ந்தது. Just like any human body. எல்லா சரீரத்தை போல அவருடைய சரீரமும் வளர்ந்தது. What a wonderful God. எவ்வளவு அருமையான தேவன். He could bear the sins of the world. மனுஷனுடைய பாவங்களை அவர் சுமந்தாரே. Jesus Christ is not a God for Christians. ஏதோ கிறிஸ்தவருடைய கடவுள் அல்ல இயேசு கிறிஸ்து. Amen. ஆமென். He is God for everyone. எல்லோருடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. He is a savior of the world. அவர் இந்த உலக இரட்சகர். We need a savior, right? நமக்கு இரட்சகர் தேவை அல்லவா? You know, in a village, a small, a teenage boy jumped into a well. ஒரு கிராமத்துல ஒரு வாலிப பையன் கிணத்துல விழுந்துட்டான். And there are a crowd around the well, and some are trying to tell him, catch the tree, and some will climb up and come. அந்த கூட்டத்துல அந்த கிணத்து வாசல் நின்னுட்டு மக்கள் எல்லாம் கூட்டிட்டு எப்படியாவது அந்த செவுத்து பிடிச்சி ஏறிடு, பைப்பு பிடிச்சி ஏறிடு. Some people are saying, hold that rock. அந்த 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 கல்லை பிடிச்சிக்கோ என்று சொல்லுகிறார். And climb the steps and come out. எப்படியாவது படிக்கட்டுல நீ ஏறி தப்பித்து வந்து விடு என்று. Each one is giving some ideas, but they're not saving. ஒவ்வொருவரும் மேலிருந்து அவர்கள் ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒருவரும் காப்பாற்றவில்லை. But a fourth person comes. திடீரென்று ஒருவர் அந்த வழியிலே வருகிறார். He didn't say anything. He அவர் just ஆலோசனைகளை jumped inside the வழங்கவில்லை. well. அவர் குதித்து விட்டார். And he saved that person. அந்த மகனை தூக்கி கொண்டு வந்து விட்டார். Amen. ஆமென். Like that, Jesus came from heaven to earth. இயேசு கிறிஸ்து இப்படித்தான் பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்தார். To save us. நம்மை ரட்சிப்பதற்காக வந்தார். Not to make you come from one religion to another ஒரு religion. மதத்திலிருந்து இன்னொரு மதத்திற்கு வருவதற்காக அவர் வரவில்லை. Christianity is not a religion. கிறிஸ்தவம் ஒரு மதமே இல்லை. It is an experience. அது ஒரு அனுபவம். It is about building up relationship with the Lord. இறைவனோடு நாம் கொண்டிருக்கிற உறவை அது கட்டுவது. Many people think Christians converting people. கிறிஸ்தவர்கள் மதம் மாற்றுகிறார்கள் என்று நிறைய பேர் சொல்லிக் Many people கொண்டிருக்கிறார்கள். think Christianity religion is a converting religion. கிறிஸ்தவத்துக்கு வேலையே மதம் மாற்றுவதுதான் என்று பல பேர் சொல்லிக் If Jesus கொண்டிருக்கிறார்கள். wants so, he would have done it long time ago. இதை இயேசு செய்ய வேண்டும் என்று விரும்பி இருந்தால் அதை எப்பொழுதே அவர் The செய்திருப்பார். whole entire world would have become a Christian இந்த nation. முழு உலகமும் கிறிஸ்தவமாகி இருக்கும். But he came for the sinners. ஆனால் அவர் வந்தது பாவிகளை ரட்சிக்கும்படி இந்த உலகத்திற்கு வந்தார். Irrespective of caste, creed, race and ஜாதி, religion, மதம், இனம், Color. குலம், கோத்திரம், நிறம் it doesn't matter. அதையெல்லாம் குறித்து அவருக்கு கவலை இல்லை. He loved the whole world. முழு உலகத்தின் மக்களையும் நேசித்தார். God sent his only begotten son. இந்த உலகத்திலே தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். He says, whoever believes in him அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் shall have everlasting அவன் life. கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைந்திருப்பான். And that's the reason he was born in அந்த this world. காரணத்திற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார். Jesus should be born in our heart. இயேசு நம்முடைய உள்ளத்தில் பிறக்க He வேண்டும். should be born in our home. நம்முடைய இல்லங்களிலே அவர் பிறக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. That's the good news. அதுதான் நற்செய்தி. So he brings good news of a great joy. பெரிய மிகுந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய சந்தோஷமான செய்தி கிறிஸ்துவினுடைய News about the Savior brings great joy because it is for all people. இரட்சகரை குறித்த பிறப்பின் செய்தி எல்லோருக்கும் மிகுந்த சந்தோஷம். ஏனென்றால் அவர் பிறந்தது எல்லாருக்காக. Amen. ஆமென். We read in Luke chapter 2 verse 10. லூக்கா 2:10 I வாசித்தோம். bring a good news of a great joy which shall be for all the people. எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். Not only for the shepherds but for all people. ஏதோ அங்க இருக்கிற மேய்ப்பர்களுக்கு மட்டுமல்ல. This good news is for the Jews and for the Gentiles. யூதனுக்கும் புறஜாதியானுக்கும் எல்லோருக்கும் இது நற்செய்தி. Turn your Bibles to Romans chapter 10. ரோமர் 10 பாருங்க. Apostle Paul says, அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். verses from 11 to 13. 11 முதல் 13 வரைக்கும். For it is with your heart that you believe and are justified, and it is with your mouth that you confess and are saved. உள்ளத்தினால் நீங்கள் விசுவாசித்து வாயினால் நீங்கள் அறிக்கை பண்ணுகிறீர்கள், அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள். As the scripture says, anyone who trusts in him will never be put to shame. வேத வாக்கியங்கள் சொல்லுகிறது போல அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகிறதில்லை.
For there is no difference between Jew and Gentile. யூதனும் இல்லை கிரேக்கனும் இல்லை புறஜாதியான் என்று இல்லை. The same Lord is Lord of all and richly blesses all who call upon him. அதே ஆண்டவர் யாவருக்கும் இரட்சிப்பை தருகிற ஐஸ்வர்ய சம்பன்னராய் For இருக்கிறார். everyone who calls on the name of the Lord will be saved. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். This morning you call upon the name of the நீங்கள் Lord, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கூப்பிட்டால் you will be saved. நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். You and your household will be saved. நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். How many are willing to call upon the name of எத்தனை the பேர் Lord? கர்த்தருடைய நாமத்தை கூப்பிட ஆயத்தமாய் இருக்கிறீர்கள்? That's a free gift of அது salvation. இலவசமான ஈவு, கர்த்தர் அருளுகிற ஈவு. After you die, it's too late to call upon the name of the மரித்த Lord. பின்னால் மரித்த பிணங்கள் கர்த்தரை கூப்பிடாது. It's too late to repent. மனம் திரும்புவதற்கு அது மிகுந்த Too தாமதமாக late to இருக்கும். regret. அது வருந்துவதற்கு அது காலம் இல்லை. Today is the salvation. இதுவே ரட்சணிய நாள். He came to give us a free gift of salvation. ரட்சிப்பை இலவசமாய் நமக்கு அருளும்படி இயேசு He was பிறந்தார். born to give us that free gift. நமக்கு இந்த இலவசமான ஈவை கொடுக்கும்படி இயேசு It's பிறந்தார். always good thing to see, people exchanging gifts during Christmas season. கிறிஸ்துமஸ் காலங்களிலே வெகுமதிகளை பரிமாறிக் கொள்வது மிகுந்த மன மகிழ்ச்சியை You தருகிறது. know that Christmas season is a season of giving, right? கிறிஸ்துமஸ் காலம் என்றாலே அது கொடுக்கிற காலம். Jesus came into this world இயேசு இந்த உலகத்திலே பிறந்தார். to give himself தன்னையே கொடுக்கும்படி அவர் as a பிறந்தார். free gift. இலவசமாய் ஒரு ஈவாக கொடுக்கும்படி As a gift of இயேசு salvation. பிறந்தார். ரட்சிப்பை அருளும்படி இயேசு For பிறந்தார். anyone who call upon the name of அவருடைய God, நாமத்தை கூப்பிடுகிற எவனும் gospel applies to all and it transforms all who believe. நற்செய்தி எல்லோருக்கும் பொதுவானது. அவரை நம்புகிற அத்தனை பேரையும் அது மறுரூபமாக்கக்கூடிய வல்லமை கொண்டது. This good news was announced in the deep forests of Africa, இந்த நல்ல செய்தி ஆப்பிரிக்கா காடுகளிலே அறிவிக்கப்பட்டது. where missionaries went and they preached to the cannibals. மிஷனரிகள் சென்று நரமாம்ச பட்சிகளிடத்திலே இயேசுவை பற்றி அறிவித்தார்கள். Those nomadic people, they came to know the Lord Jesus Christ as personal Savior. மிருகங்களைப் போல் அலைந்து திரிகிற அவர்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். Today in most of the Muslim nations, Muslims are coming to know the Lord Jesus Christ as personal Savior. இன்றைக்கு பல இஸ்லாமிய நாடுகளிலே இயேசு கிறிஸ்து மெய்யான இரட்சகர் என்கிற நற்செய்தியை பலர் அறிந்து கொண்டு வருகிறார்கள். When people are from different faith, they are coming to know the truth. பல்வேறு மார்க்கத்திலிருந்து பல்வேறு வழிபாடிலிருந்து மக்கள் இதுதான் மெய் வழி என்பதை அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு வந்து It's good கொண்டிருக்கிறார்கள். news for every people. இது எல்லா ஜனத்திற்குமான நல்ல செய்தி. It's for poor, for the rich, for middle class, ஏழைக்கும் பணக்காரனுக்கும் இது நல்ல செய்தி. educated and uneducated, படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் இது நல்ல செய்தி. irrespective of caste, creed and நீ religion. எந்த ஜாதி மதம் நிறம் இனம் என்று எதை சொன்னாலும் எல்லோருக்கும் இது நல்ல செய்தி. Hallelujah. ஹalleluya. It is for the Jews and Gentiles. இது யூதனுக்கும் நல்ல செய்தி, புறஜாதியானுக்கும் நல்ல செய்தி. Paul says gospel is the power of God for salvation to everyone who believes. நம்புகிற எவனுக்கும் இது ரட்சிக்கக்கூடிய நல்ல செய்தி என்று பவுல் சொல்லுகிறார். That's the Savior brings great joy. இந்த இரட்சகர் மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வருகிறார். There's no good news in this world. No? இந்த உலகத்துல எல்லாருக்கும் பொதுவான நல்ல செய்தியே கிடையாது. இதை தவிர You turn on the TV, நீங்க டிவி ஆன் பண்ணுங்க. husband killed wife, மனைவி கணவன் கொன்றான், wife murdered husband, மனைவி கணவனை கொன்றாள், parents murdered, children murdered parents because பிள்ளைகள் of property. பெற்றோரை கொன்றார்கள் சொத்துக்காக, Someone raped this one, that one. யாரையோ கற்பழித்தார்கள். There's no good news. Accident. இல்லைன்னா விபத்து, 60 people died in both 60 accidents. பேர் அதே இடத்திலே இறந்தார்கள். Flood, இல்லைன்னா வெள்ளம், natural disasters, இயற்கை சீற்றம், earthquakes, famine. பூமி அதிர்ச்சிகள், பஞ்சங்கள். Where is good news? எங்க இருக்கிற நல்ல செய்தி? This world only brings bad news to இந்த us. உலகம் நமக்கு கொடுப்பது துர்ச்செய்தியை தான். But when we have Christ being கிறிஸ்து born in our நமக்குள்ளே heart, நம்முடைய உள்ளத்திலே அவர் பிறப்பாரானால், even when you hear bad news, கெட்ட செய்திகளை நாம் கேட்டாலும் we have a good news. நமக்கு நிரந்தரமான ஒரு நல்ல What செய்தி. is that good news? அந்த நல்ல செய்தி என்ன? When we have this gift of salvation, இந்த ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கும் பொழுது, though we die and leave this world, இந்த உலகத்திலே நாம் மரித்து இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து செல்லும் we பொழுது, will live eternally in heaven. நித்திய காலமாக பரலோகத்திலே அவரோடு கூட There is இருப்போம். no death in heaven. அங்க பரலோகத்திலே மரணம் இல்லை. And that's the reason Christ was born in அந்த this world. காரணத்திற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார். That's why good Christians men rejoice. ஆகவேதான் நல்ல கிறிஸ்துவ மக்களே மகிழ்ச்சியாக Why? கொண்டாடுங்கள். Because Christ was born today. ஏனென்றால் கிறிஸ்து இன்றைக்கு பிறந்தார்.
You know, there was a father, you know, he used to bring a Christmas tree and nice goodies to his children. ஒரு அப்பா வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ அப்புறம் நல்ல வெகுமதிகளை எல்லாம் வாங்கி கொடுப்பார். But that year he had some financial ஆனால் அந்த problem. ஆண்டு அவருக்கு மிகுந்த பண தட்டுப்பாடு So ஏற்பட்டது. he couldn't fulfill his children's desire. அவர் பிள்ளைகளுடைய விருப்பத்தை அவரால் நிறைவேற்ற முடியாமல் அவர் தவித்தார். He thought he would go to the woods and cut the tree, put holes and take a tree and put holes and bring as a Christmas tree. அவர் நினைச்சாரு நம்மளே காட்டுக்கு போய் மரத்தை வெட்டி நம்மளே ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி ஏதாவது செஞ்சு குழந்தைங்களை கொண்டு வருவோம்னு அவர் முயற்சி Then செய்தார். he thought, no, that won't look nice for children. நம்ம செஞ்சா அது ரொம்ப நல்லா இருக்காது அப்படின்னு So he சொல்லி dropped that idea. அப்புறம் அந்த நினைப்பை விட்டுட்டாரு. So he came home empty-handed. வெறுங்கையா வீட்டுக்கு வந்தாரு. So all the children were looking so sad. பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப சோகமாயிட்டாங்க. So that year, no Christmas tree, no goodies, no gifts. அந்த ஆண்டு அவருடைய வீட்டுல வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ இல்ல, வெகுமதிகள் இல்ல, புது ஆடைகள் இல்லை. Suddenly, his neighbor, a woman and her son came knocking at his door. திடீரென்று பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு அம்மாவும் அவங்களுடைய மகனும் கதவை தட்டி அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. They came with a very beautiful Christmas tree. ரொம்ப அழகான ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ கொண்டு வந்தாரு. With lots of presents and gifts. அதுல நிறைய வெகுமதிகள் எல்லாம் கட்டப்பட்டிருந்தது. And the children's faces were so joyful. குழந்தைகள் முகத்திலே மிகுந்த மலர்ச்சி, And there was சந்தோஷம். so peace and happiness in the அப்பொழுது home. அந்த குடும்பத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. That's the act of kindness, right? அதுதான் இரக்கத்தினுடைய செயல் அல்லவா? That's an act of kindness. அதுதான் அன்பின் செயல். But imagine if the father and children just told that woman and their son, we don't need this Christmas tree. ஒருவேளை இந்த அப்பாவும் அந்த பிள்ளைகளும் அந்த அம்மா வந்து கொடுக்கறத ஏற்றுக்கொள்ளாமல் கதவை திறக்காமல் இருந்தால், If they had said, oh, thank you very much, but we are not interested to receive those trees, இதை நாங்கள் பெற்றுக்கொள்வதில் எங்களுக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லி அவர்களை திருப்பி அனுப்பிவிட்டால், they would have missed the great joy of the Christmas. அந்த கிறிஸ்துமஸினுடைய மிகுந்த மகிழ்ச்சியை அந்த பிள்ளைகள் இழந்திருப்பார்கள். Because a gift only brings joy if it is received. வெகுமதி என்பது பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் மகிழ்ச்சியை தருகிறது. You see, our God, after sacrificing His only Son, இயேசு கிறிஸ்து தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தியாகம் செய்த பின்னால், that He promised that we could all have eternal life. அவர் மூலமாக நம் அனைவருக்கும் நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும் என்கிற மிகப்பெரிய வாக்குத்தத்தத்தை அவர் கொடுத்திருந்தாலும், He gave Himself as a gift for us. நமக்காக அவரே தம்மை ஈவாக அவர் கொடுத்திருந்தாலும், He's saying, I am the gift, please receive it. அவர் சொல்லுகிறார், நான் தான் ஈவு, நான் தான் வெகுமதி, என்னை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கர்த்தரே உரைத்திருந்தாலும், But when we say, thank you Jesus, but you know, I cannot accept it. உங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நீங்கள் மறுப்பு தெரிவித்தால், I am not interested. இதில் எனக்கு ஆர்வம் இல்லை என்று நீங்கள் மறுப்பு தெரிவித்தால், Any refusal of such a sacrificial offer is an insult. அவ்வளவு தியாகமான அந்த ஈவை அவர் அளிக்கிற அந்த அன்பின் அருளை நாம் விலக்கிக் கொள்வோமானால் அது அவரை அவமானப்படுத்துவதாகும். If Pastor Raja gives me a gift and I say, no, I don't need, பாஸ்டர் ராஜா வந்து எனக்கு ஒரு வெகுமதி அளித்தால், வேணாம் நான் வாங்கிக்க மாட்டேன் என்று சொன்னால் அது எனக்கு அவமானம் அல்லவா? Likewise, when we refuse Christ Jesus to accept in our heart, கிறிஸ்து தன்னை தாமே நமக்காக வெகுமதியாக அளித்திருக்கும் பொழுது அவரை ஏற்றுக்கொள்ளாமல் மறுப்பு தெரிவிப்பது அவரை அவமானப்படுத்துவதற்கு so சமமாகும். the world may give you superficial happiness. இந்த உலகம் ஒரு மேற்பூச்சான சில மகிழ்ச்சிகளை இந்த உலகம் உங்களுக்கு People தரும். think having lots of money and property and homes and cars brings எக்கச்சக்கமான happiness. பணம், எக்கச்சக்கமான சொத்து, நிறைய காரு, இவைகள் எல்லாம் இருந்தால் மிகுந்த சந்தோஷம் என்று You can have everything. நினைப்பவர்கள் உண்டு. You can have everything, but if you have no peace, எல்லாம் வச்சுக்கிட்டு நிம்மதியே இல்லாமல் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். if your health condition is very bad, உங்களுடைய உடல்நிலை மிக மோசமாக இருக்குமானால் what's the point of having all this wealth? எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு என்ன செய்ய போகிறீர்கள்? This world may give you superficial இந்த happiness. உலகம் மேற்பூச்சாக சில மகிழ்ச்சிகளை கொடுக்கும். These are all temporary. இவைகள் எல்லாம் நிலையானவைகள் அல்ல. It won't last. அது தற்காலிகமானது, But the நிலைத்திருந்த only way to know the deep abiding joy that God wants you to have நீங்கள் வைத்துக் கொள்ளக்கூடிய மிக ஆழமான நெருக்கமான உறவு என்ன? is to be reconciled with God. தேவனோடு நீங்கள் ஒப்புரவாகிற வாழ்க்கை, Is to be reconciled with Him, to Him, அவரோடு கூட இணைந்து நாம் ஒப்புரவாகுகிற அந்த வாழ்க்கை. by receiving His gift, the Savior who is Christ the Lord. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வெகுமதியாகிய கிறிஸ்து என்னும் இரட்சகரை நாம் ஏற்றுக்கொள்வதன் மூலமாக, That's the greatest gift you could ever receive. இந்த உலகத்திலேயே நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஈவு, மிகப்பெரிய வெகுமதி இயேசு கிறிஸ்து தான். But it only brings great joy if you accept it.
அது மிகுந்த சந்தோஷத்தை யாருக்கு கொடுக்கும்? அவரை ஏற்றுக்கொள்வதற்கு மட்டுமே கொடுக்கும். Hallelujah. Hallelujah. How many want to accept Jesus as எத்தனை பேர் personal இயேசுவை Savior? ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள்? Amen. ஆமென். If you accept, நீங்கள் ஏற்றுக்கொண்டால் you will receive that great salvation. அந்த ரட்சிப்பை, மகத்தான ரட்சிப்பை பெற்றுக்கொள்வீர்கள். That will bring great joy. அது மிகுந்த மகிழ்ச்சி உங்களுக்கு கொண்டு வரும். Salvation is very, very important. ரட்சிப்பு மிக 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 முக்கியம். It's very valuable than anything else in இந்த the உலகத்தில் உள்ள world. எதை பார்க்கிலும் அது விலையேற பெற்றதாக Christ was இருக்கிறது. born to die. நமக்காக மரிக்கும்படி இயேசு கிறிஸ்து பிறந்தார். We are all born to live, நாமெல்லாம் வாழறதுக்காக பிறந்தோம். but he was born to die. அவர் மரிப்பதற்காகவே பிறந்தவர். We know the beginning, நமக்கு ஆரம்பம் தெரியும், but we do not know the end. நமக்கு முடிவு தெரியாது. We do not know where we are going. எங்கே போகிறோம் என்பது நமக்கு தெரியாது. That's why Jesus was born. அதற்காகவே இயேசு And he's பிறந்தார். saying, I am giving you a gift. நான் உங்களுக்கு ஒரு வெகுமதியை I give தருகிறேன். myself as a gift. அந்த வெகுமதி நான் தான். என்னையே உங்களுக்காக தருகிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் வந்து And நிற்கிறார். then you will have eternal life. அப்படி நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும். Amen. ஆமென். If you not accept Jesus Christ as your personal Savior இயேசு so far, கிறிஸ்துவை இதுவரைக்கும் நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவராக இருந்தால் now is the time. இதுவே How தருணம். many want to know Lord Jesus Christ as your personal Savior? எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள This விரும்புகிறீர்கள்? morning, இந்த காலை and நேரத்தில் you will have eternal life. உங்களுக்கு நித்திய ஜீவன், பரலோக வாழ்க்கை Let's உண்டாயிருக்கும். all stand together. நாம் அனைவரும் எழுந்து I'm going to நிற்போம். ask Pastor Raja to pray. நாம் ஜெபிப்போம். எல்லோரும் ஆண்டவரை நோக்கி எல்லோரும் கரங்களை உயர்த்தி, இயேசுவே, ஆண்டவரே, என்னை எனக்காக தன்னைத்தானே தந்தவர் அப்பா நீர். என்னை மீட்டுக் கொள்வதற்காக எனக்கு ஆலோசனைகளை, புத்திமதிகளை வழங்குகிறவர் அல்ல, தண்ணீரிலே தாவி குதித்து என்னை காப்பாற்றுகிறவர். கர்த்தாவே, மதங்கள் எங்களுக்கு ஆண்டவரே, பல மதங்கள் இந்த உலகத்தில் உண்டு. போதனைகள் செய்வதற்கு நிறைய மதங்கள் உண்டு. காப்பாற்றுவதற்கு இரட்சகர் ஒருவர் தான் உண்டு. நீர் ஒருவரே இரட்சகர் ஆண்டவரே. இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற கர்த்தர் ஒருவரே. மனுக்குலத்தை மீட்பதற்காக இந்த உலகத்தில் வந்த மனுக்குல இரட்சகர் நீர் ஒருவரே. அப்பா, உம்மை பிறந்தழுவது ஆண்டவரே கர்த்தாவே, தனக்கு தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு கிடைத்த கடைசி தருணத்தை ஒருவன் இழந்து கொள்வானானால் ஆண்டவரே, அந்த கிணற்றில் உள்ள அந்த மகன் தன்னை காப்பாற்ற வந்தவரை அவன் எட்டி உதைத்திருந்தால் அவன் மூழ்கி போயிருப்பான், அவன் மரித்து போயிருப்பான் ஆண்டவரே. ஆனால் இறுக பற்றிக் கொள்வானால், தன்னை காப்பாற்ற வந்தவர் இறுக பற்றிக் கொள்வானால் அவன் காப்பாற்றப்படுவான் அல்லவா? அதே போல ஆண்டவரே, நாங்கள் உம்மை இறுக பற்றிக் கொள்ளுகிறோம். உம்மை விடமாட்டோம் ஆண்டவரே, உம்மை விடமாட்டோம் ஆண்டவரே. எங்கள் இரட்சகர் நீர்தான், எங்கள் மீட்பர் நீர்தான், எங்கள் ஆண்டவர் நீர்தான். இந்த உலகம் 1000 சொல்லட்டும், மதம் மாற்றுகிறார்கள் என்று சொல்லட்டும், 1000 பழிச்சொற்களை சொல்லட்டும், மெய் ஒன்றுதான். இயேசுவே ஜீவன், இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம். அவரே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்துக்கு வாரான். அவராலே அல்லாமல் ஒருவனும் அப்பா பரலோக ராஜ்யத்திற்குள் நுழைய மாட்டான் என்பதை நாங்கள் இந்த சத்தியத்தை கேட்டிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் அப்பா, முதன்முறையாக வந்திருக்கிறவர்கள் அல்லது முதன்முறையாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்காக தன்னுடைய இதயத்தை திறந்திருக்கிறவர்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அவர்கள் உள்ளத்திலே மெய் சமாதானம் உண்டாயிருக்கட்டும், மெய் மகிழ்ச்சி உண்டாயிருக்கட்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்கிற வார்த்தையின்படி அவர்கள் சத்தியத்தை கேட்டிருக்கிறார்கள், உண்மையை கேட்டிருக்கிறார்கள். உண்மைக்கு தங்களுடைய உள்ளத்தை திறந்து கொடுப்பார்களாக. நிரந்தரமாக அவர்கள் வாழ்விலே நீர் நிலைத்திருக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முற்று முடிய காத்து ரட்சிக்கிறவர் இம்மையிலும் மறுமையிலும் இவர்களை காத்து ஆசீர்வதித்து கர்த்தாவே முற்றுமுடிய காத்து ரட்சிக்கும்படி ஜெபிக்கிறோம். இவர்களையும் இவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக, தேவைகளை சந்திப்பீராக, கண்ணீரை துடைப்பீராக, வாழ்வில் உள்ள இருளை அகற்றுவீராக, வேதனைகளை மாற்றுவீராக. அப்பா, தைரியத்தினால் நிரப்புவீராக, உற்சாகத்தினால் நிரப்புவீராக, தெளிவினால் நிரப்புவீராக, கர்த்தாவே உம்முடைய அன்பினால் நிரப்புவீராக, உம்முடைய ஞானத்தினால் நிரப்புவீராக. உம்மை நம்பி வந்திருக்கிற ஒருவரையும் கைவிடாதவர். அத்தனை பேரையும் ஆசீர்வதித்து, அத்தனை குடும்பங்களையும் ஆசீர்வதித்து காக்கும்படி உம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.